காக்கி சட்டை கிடைக்கலனா மீண்டும் டானாவாயிடுவாராம் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனோட தந்தை போலீஸா பணிபுரிஞ்சவர். அதனால தந்தை வழியில தன்னால போலீஸா ஆக முடியலன்னு போதும் போலீஸா நடிச்சாவது அந்த தாகத்தை தணிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு சிவகார்த்திகேயன். அந்த நேரம் பார்த்துதான் டானான்ற ஒரு போலீஸ் கதையை அவருக்கு சொன்னாரு எதிர்நீச்சல் படத்தை இயக்குன துரை செந்தில்குமார். கதை பிரமாதமா இருந்ததுனால மான் கராத்தையை முடிச்ச கையோட டானாவில் இறங்கினாரு சிவா. ஆனா முதல்ல அந்த தலைப்பை பத்தி யாரும் எந்த கருத்தும் சொல்லாத நிலையில இப்போ சிலர் டானாக்காரர்ன்றது முன்னாடி போலீஸ கிண்டலா அழைக்கும் வார்த்தையா இருந்தது, ஆனா நாளடைவுல அது மறைஞ்சிடுச்சு, அதனால இப்போ அதை வச்சா அவங்கள கிண்டல் செய்யறது மாதிரி இருக்கும்னு சிலர் அறிவுறுத்தினாங்களாம். அதையும் மீறி வச்சா ஒருவேளை சென்சார்ல அந்த டைட்டில் சிக்கிக்கோன்னு அச்சுறுத்துறாங்களாம். அதனால கடைசி நேரத்துல நின்னுக்கிட்டு தடுமாறதை விட இப்பவே ஒரு முடிவுக்கு வந்துடலாமேன்னு தான் காக்கி சட்டன்ற கமல் படத்தோட டைட்டில வைக்க முடிவெடுத்தாங்க. ஆனா அந்த படத்தை தயாரிச்ச சத்யா பிலிம்ஸ் கிட்ட டைட்டில் பத்தி கேட்ட போது எந்த பதிலும் சொல்லாம இழுத்தடிச்சிட்டு இருக்காங்களாம். ஒருவேளை அவங்களுக்கு அந்த டைட்டிலை தர விருப்பம் இல்லையோ என்னவோன்னு இப்போ கிசுகிசுத்துக்கும் தனுஷும் சிவகார்த்திகேயனும் ஒருவேளை காக்கி சட்டை கிடைக்கலன்னா டானாவையே வச்சிடுவோம், நடக்கிறது நடக்கட்டும்ன்ற முடிவுல இருக்காங்களாம்.